இந்த கவிதை என்ற பகுதியில் எளிமையான வார்த்தைகளை போட்டு நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியில் ஒரு சிறிய கவிதை படைக்கலாம். அது குறைந்தபட்சம் 8 வரிகளுக்கு மேல் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த மழைங்கிற கவிதையை பார்க்குறோம். பாருங்க, மழை. விண்ணின் மழைத்துளி, மண்ணின் உயிர்த்துளி, அவனன்றி ஓரணுவும் அசையாது, மழையின்றி ஓருயிரும் வாழாது. மரங்கள் மழையின் ஆதாரம், மழையின்றேதும் மழைங்கிற தலைப்பிலேயே எளிமையான கவிதை. நாளும் மழையே மழையே வான்மழையே, வானின் அமுதே வான்மழையே, வானம் பார்த்த பூமியின் தாகம் தீர்க்க வாமழையே, பயிருக்கு உயிராய் வாமழையே, பருவம் தவறாது வாமழையே, அளவாய் பொழிவாய் வான்மழையே, வளம் தர புவியில் வாமழையே. இந்த கவிதையில் கடைசியில் ஒரே வார்த்தைகள் வாமழையே 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 என்று ஒரே வார்த்தைகளை போட்டு எழுதியிருக்கிறாங்க. நீங்களும் இதுபோல் கடைசியில் கடைசி சீர் ஒரே வார்த்தைகளாக வருவது போல கவிதைகளை அமைக்கலாம். அடுத்ததா பள்ளி என்ற தலைப்பில் ஒரு கவிதையை பார்க்க போகிறோம். பள்ளி என்ற கலைக்கூடம் நம் வாழ்வை சிறப்பிக்கும் அன்றாடம், சிலையாய் நம்மை செதுக்கும் நல்ல கலையாய் நம்மை ஆக்கும், கேள்வி கேட்கும் ஞானம் அங்கு பதிலை கொடுக்க தோன்றும், வேற்றுமை அகற்றும் பந்தம் நம் ஒற்றுமை ஒன்றே சொந்தம். அடுத்ததா முயற்சி என்ற தலைப்பில் ஒரு நல்ல கவிதையை பார்க்க போகிறோம். தோல்விகள் வரலாம் முதலில், அவை ஓடிடும் பயந்து முடிவில், லட்சியம் ஒன்றே எல்லை, இதை மறுப்பவர் எவரும் இல்லை, முயற்சி திருவினையாக்கும், அதுவே பெரியோர்தம் வாக்கும், முயற்சிகள் செய்வாய் நாளும், நீ இழந்தது எல்லாம் மீளும். நட்பு என்ற தலைப்பில் அடுத்த கவிதை. அன்பின் சிகரம் நட்பு, இன்ப ஊற்றாம் நட்பு, துன்பம் களைவது நட்பு, துயரினில் ஆறுதல் நட்பு, வளர்ச்சியில் துணை வரும் நட்பு, தளர்ச்சியில் தோள் தரும் நட்பு, உயிருக்கு உயிரானது நட்பு, உனக்காய் உயிர் தரும் நட்பு.